இல்ல அதாவது விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டடா இருக்காருன்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. அது அவங்களுடைய ம், விருப்ப பொறுத்து சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அவர் ம், வந்து ஒரு பாப்புலரான நடிகர். அதுல எந்த விதமான ம், சந்தேகமும் கிடையாது. அவர் ம். பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம், ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதையும் மறுக்க அந்த முடியாது. இளைஞர் பட்டாளம் யார்கிட்ட இருந்து வந்திருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள்ல அவருடைய நம்ம ரசிகர்கள் தான் எல்லாமே. இல்ல எல்லாமே அவரோட அவருடைய ரசிகர்கள் தான். ரசிகர்கள் தான். நான் கேட்கிறது, அவர்கள் வந்து விசிகாவில இருந்து இருப்பாங்க. சீமான் கிட்ட நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருப்பாங்க. இல்ல அதான் நான் சொல்ல பரவலா வரேன். நியூ ஜெனரேஷன் வாக்காளர்கள் வரவங்களா இருப்பாங்க. சோ யாருன்னு நீங்க ஃபீல் அதான் அடுத்தது சொல்ல வரேன். அவங்க ரசிகர்களா இருக்கிறவங்க இப்ப பல்வேறு கட்சிகள்ல இருப்பாங்க. ம், பல்வேறு கட்சிகள்ல இருக்கவங்க தான் அவரோட ரசிகர்களா இருப்பாங்க. அந்த ம், ஒட்டுமொத்த ரசிகர்களும் இப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல அவருக்கு பின்னாடி நிப்பாங்களான்றது கேள்விக்குறி. அதனால தான் ம். அன்டெஸ்டடா இருக்காருன்றோம் நம்ப. பல ஓகே. கட்சிகள்ல இருக்கிறவங்க, எந்த கட்சியை ம், சாராத இருக்கிறவங்க, விஜய் ரசிகர்களா ம், மட்டுமே இருப்பாங்க. அந்த ம், விஜய் அரசியலுக்கு வந்துட்டான்றதுனால அவர் பின்னாடி முழுக்க நிப்பாங்களா? இல்லங்க ம், எனக்கு வந்து விஜய் வந்து சினிமால தான் நான் ரசிக்கிறேன். நான் வந்து ம், ஒரிஜினலா விசிகே, நான் ஒரிஜினலா ம், பாட்டாளி மக்கள் கட்சி, இல்ல ம், நான் வந்து அதிமுக சப்போர்ட்டர். நான் எதுக்குங்க? ம், அவரு ஒரு சினிமா நடிகர். நான் சினிமாவ ரசிச்சுட்டு போறேன். எனக்கு அரசியல் ம், ரீதியா நான் எடப்பாடிக்கு தாங்க ஓட்டு போடுவேன்னு சொன்னா, இல்ல ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற ம், நிலைமை இருக்கா? அப்படின்றதெல்லாம் வரப்போற தேர்தல்ல தெரியும். அதுதான் அன்டெஸ்டட்ன்னு சொல்றோம். அந்த ம், ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா இவரோட அரசியல ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது தான் கேள்விக்குறி ஆக்சுவலா. அது வந்து ம், ஏத்துக்கிறாங்களா இல்லையானா எம்ஜிஆரோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வந்து அரசியல்ல பல வருடம் டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. அப்புறம் பிரிஞ்சு ம், வந்தபோது அவரு கிட்டத்தட்ட திமுகல இருந்து பாதியா வெர்டிகலா பாதி பேர் அவர்ட்ட வந்தாங்க. அவர் ம், பின்னாடியே நின்னாங்க. நடுநிலை மக்களும் ஒரு திமுகவுக்கு மாற்றா அவர கருதினாங்க. ஓட்டு போட்டாங்க. இங்க வந்து ம், இவர் திடீர்னு இப்போ 1 1/2 வருஷ காலமா அரசியல்ல இருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ம், எந்த கட்சியிலும் இருந்தது இல்ல. இவர் வந்து ம், இப்போ ஒரு நடிகரா தான் இருந்து மக்கள கவர்ந்திருக்காரே தவிர, ஒரு பலவிதமான கல்வி போன்ற விஷயங்களுக்கு உதவி பண்றாருன்றது வேற விஷயம். ஆனால் அடிப்படையில எம்ஜிஆரோட இவர கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு 15 வருட காலம் உழைப்புக்கு அப்புறம் தான் வந்து தனியா வெளியில வராரு ஆக்சுவலா. இவர் ம், வந்து 1 1/2 வருட காலம் தான் உழைப்ப போட்டிருக்காரு. இன்னும் இவர் ம், கிரவுண்ட் லெவல்ல இன்னும் ஹிட் ஆல. இவரு வந்து கிரவுண்டுக்கு வரவே ம், இல்ல. ஸோ கிரவுண்ட்ல வந்து ம், அவர் என்ன பேச போறார்? ஏன்னா வந்து என்னோட கொள்கை எதிரி பாஜகன்றார். அரசியல் ம், எதிரி திமுகன்றார். அப்ப அரசியல் ம். எதிரியை அகற்றதுக்காக தான் இப்ப குரல் குடுத்துட்டு இருக்காரு. கொள்கை எதிரிய பத்தி அவர் வந்து பெருசா கண்டுக்காது இருக்கார்.